சமஸ்கிருதம் தமிழ் அப்படிலாம் எல்லாம் வேதமே இல்லை. சமஸ்கிருதத்துல இருக்க வேதமே புரியலையே அப்படின்னு இல்லை. ஔவையார் தமிழ் என்ன? ஔவையார் தமிழ் என்ன? ஔவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னான். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு. அன்னைன்னு சொன்னா சரி, தமிழ்ல இருக்கு, அகராதில எடுத்து பாக்குறோம், தமிழ்ல இருக்கு அன்னை அப்படின்றது. பிதா எங்க இருக்கு? எந்த இடத்துல இருக்கு பிதா? நான் சொல்லுங்க பாக்கலாம். சமஸ்கிருத சன்னிதானம் பல தடவை நான் வரும்பொழுது மாணவர்களுக்கு இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன, நான் இந்த மடத்துக்கு முதல்ல வரும்பொழுது சன்னிதானம் அவர்கள் இந்த மடத்துல எல்லோரும் தமிழ்ல ரொம்ப சிறந்தவர்களாக விற்பனர்கள் பண்டிதர்களாக இருப்பார்கள் பாதிச்சுதான் வந்தேன். சன்னிதானம் அவர்கள் சமஸ்கிருத ஒரு ரகுவம்சம்னு ஒன்று காவியம் அது சொன்னார்கள். நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியப்பட்டேன். அவர் சொன்னார், சன்னிதானம் அவர்கள், எங்களுக்கு ஒரு கண்ணு தமிழ் சொன்னா ஒரு கண்ணு சமஸ்கிருதம் அப்படின்னு சொன்னார். அந்த பாவம் இருக்கணும் அல்லவா? அந்த பாவம் தான் அவைக்கு இருந்திருக்கு. மொழி வேதங்கள் நம்மளுக்கு என்ன, இந்த பிறப்பு எடுத்துட்டோம், நம்மளுடைய பிறப்போட லட்சியம் என்ன? லட்சியத்தை அடையணும் அல்லவா நம்ம? இப்ப லட்சியம் என்னன்னு கேட்டா மோட்சம் லட்சியம். அதற்கு இந்த சாதனைகள்லாம் பண்ணணும். அதனால மொழி வேதங்கள்லாம் கூடவே கூடாது. சமஸ்கிருதம் ரொம்ப சாமானியமான ஒரு மொழி. ஜப்பான் ஒருத்தர் பேசுறாரு, அந்த மொழியே புரியலன்னு சொன்னா அந்த மொழியே நீங்க சொல்ல முடியுமா? அது எனக்கு புரியல, அந்த ஞானம் எனக்கு இல்லை. அதே போல சமஸ்கிருத மந்திரங்கள்லாம் சொல்றாங்க, ஏதோ கிரியைகள்லாம் பண்றாங்கன்னு சொன்னா புரியல. நம்ம தெரிஞ்சுக்கலாம், கட்டாயம் தெரிஞ்சுக்க முடியும். நம்மள அது ஒரு ஸ்ரத்தை பக்தி இருந்தா மாத்திரம் போதும். அப்படி அவை வேதம் இல்லாமல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொன்னான். அந்த ஞானம் இருந்திருக்கு அவை. அதனாலதான் பல கிரந்தங்கள் அவ்வையோடதும் நம்மளுடைய தர்ம சாஸ்திரம் சொல்லக்கூடிய நூட்கள் அவ்வை பல தர்மங்களை சொல்லியிருக்காங்க. டெய்லி கோயில் போன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சொல்லியிருக்கு? எல்லாம் வேதங்களை சொல்லியிருக்கு. வேத தர்மத்தை நன்றாக அறிஞ்சிருக்கார் அவ்வை பாட்டு. அதனாலதான் அந்த தர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம எல்லாருக்கும் சொல்லணும், தமிழ் நம்ம பாஷையில சொல்லணும் அப்படின்னு அவ எல்லாவற்றையும் எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணான். இப்படி நம்ம வேத தர்மங்கள் அழியாத தர்மம். வேத பிரம்மபுரியை சொல்லும் பொழுது, பிரம்மபுரி இருக்கு சீர்காழி, பிரளயம் வந்தாலும் அழியாத ஞானசம்பந்தர் பாடுற, பிரளயம் வந்தாலும் பிரம்மபுரியானது அழியாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல்தான் பிரளயம் வந்தாலும் வேதம், வேதத்துடைய தத்துவங்கள், வேதாந்த ஞானம் அழியவே கிடையாது. அப்படி நம்மளுடைய சனாதன தர்மத்துல இந்த வேதத்துடைய முக்கியத்துவம் அப்படி உண்டு. இப்படி வேதத்துடைய தத்துவமாக இருக்கக்கூடிய உபனிஷத். உபனிஷத்னா என்ன? உபனிஷத் என்ன சொல்றது? உபனிஷத்துல அந்த உபனிஷத்து சொன்ன உபநிடதம்னு சொல்றது தமிழ். உபநிடதம்னா என்ன அப்படின்னா ஞானத்தை அஜ்ஞானத்தை நீக்கிறது. அப்படின்னு ஒரு வினை சொல்றது. அந்த வினை சொல்றது விஷதன கதி அவசாதனம். விஷதனம் அப்படின்னா அஜ்ஞானத்தை போக்குறது. நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? ஆத்மாவை பத்தி. ஆத்மா எல்லாரும் ஆத்மா, எல்லாமே ஆத்மா வச்சிருக்கோம். ஆத்மா அழியக்கூடியது. இவ ஒரு ஆத்மா, இவ ஒரு ஆத்மா, அவ ஒரு ஆத்மா, ஒரு ஆத்மா. ஆத்மா பலவிதம், எல்லாமே ஆத்மா தான் வச்சிருக்கோம். நூற்றுக்கணக்கான ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. உபனிஷத் சொல்றது ஆத்மா ஏகம், ஒன்றுதான், ஏகத்துவம். ஆத்மா ஒன்றுதான், தெரியல. மஜகோவிந்தன் நம்ம மைத்ரீ மதன்னு ஒரு பாட்டுல மகாபலிவர் அது ஏற்றினார், அதான் எழுதினார். ஆத்மவதேவ பராணபி பஷ்யத, ஆத்மவதேவ பராணபி பஷ்யத, ஆத்மவதேவ பராணபி பஷ்யத, யுத்தம் த்யஜத ஸ்பர்தாம் த்யஜத, யுத்தம் த்யஜத
ஸ்பர்தாம் த்யஜத த்யஜத பரேஷ்வக்ரமமா. ஆத்மாவையும் பராணதி பட்சத்தை உங்ககிட்ட இருக்க ஆத்மா தான் அவன்கிட்டயும் இருக்கு. அப்படி பாரு, தெரியலையே இந்த ஆத்மாவை விட அதே ஆத்மா தான் இருக்கு, தெரியல. அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தை போக்குறது சொல்ற ஆத்மா சார், ரொம்ப புண்ணியாத்மா சார், டக்குன்னு போயிட்டு எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்க, எவ்வளவோ தானங்கள் பண்ணியிருக்க, புண்ணியாத்மா சார். பாவாத்மா இழுத்துன்னு இருக்கு அப்படின்னு எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், இழுத்துன்னு இருக்காரு. பாவம் ஆத்மா என்ன பாவ புண்ணியம்னா, ஆத்மாவுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது. அபாவகி தர்மம் அப்படின்னு சொல்றாரு ஆதிசங்கர். ஆத்மாவோட சொரூபம் என்ன, நம்ம என்ன தெரிஞ்சுட்டு இருக்கோம், ஆத்மானா என்ன, ஆத்மாவோட சொரூபம் என்ன, ஆத்மா சுத்தமானது, ஆத்மாவுக்கு பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது சொல்றது. ஏகத்துவம், ஒண்ணுதான் ஆத்மா. பலவிதமான ஆத்மா நினைச்சிருக்கோம், அப்படி இல்லை என்று சொல்ற ஆதிசங்கர். அபாவவித்தத்துவம், சுத்தத்துவம், ஏகத்துவம், அசரீரத்துவம். ஆத்மாவுக்கு சரீரம் ஒன்று கிடையாது. இது அஜ்ஞானம். லோகத்துல ஆத்மா அந்த ஆத்மாவுக்கு புண்ணியம் உண்டு பாவம் உண்டு நினைச்சுட்டு இருக்கோம், அதெல்லாம் கிடையாது. அஜ்ஞானம், அஜ்ஞானத்தை போக்குறது உபனிஷத்து. சுகாச்சாரியரிடம் பரீட்சித் மகாராஜா வர பாகவதத்துல, பரீட்சித் மகாராஜா பெரிய ராஜா, அவருடைய சபையில எல்லாம் வேத நிற்பர்கள், பண்டிதர்கள், பெரிய மகா ஞானிகள் எல்லோரும் உட்கார்ந்து இருக்கார். அவன் அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்து ஒரு சமயத்தில் ஒரு காட்டுக்கு போறான். காட்டுக்கு போயிட்டு ஒரு பெரிய ஒரு முனிவர் தியானம் தவம் பண்ணிட்டு. இந்த ராஜாக்கு என்னன்னா எல்லோருக்கும் ஒரு போஸ்ட் இருக்கிறது, அந்த போஸ்ட்ல வச்சு நம்ம விளையாடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். அப்படின்னு அவர் என்ன செய்தார், அது இந்த முனிவர் மேல செத்து கிடந்த பாம்பு எடுத்து போட்டார். ஒரு பாம்பு செத்து கிடக்கு, அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவர் மேல போட்டார். அந்த முனிவருக்கு ஒன்றும் தெரியல, ஞானத்திலேயே நிச்சயிலே இருக்க, பரமாத்ம அந்த பரமாத்ம சிந்தனையே இருக்க, அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் ஏன்னு அப்புறம் முடிச்சுட்டு பார்க்கிறார், பாம்பு கிடக்கு. இப்ப யாரு போட்டாலும் ஞான திருஷ்டியில பார்க்கும் பொழுது தெரிகிறது இது பரீட்சித் ராஜா பண்ண வேலை. எந்த பாம்பை போட்டானோ அந்த பாம்பாலேயே இவனுக்கு மரணம் சாபம் கொடுத்தார். தக்ஷ கண்ணு அந்த பாம்புக்கு. உடனே அந்த சாபம் கொடுத்துட்டாருன்னு நினைச்சு ரொம்ப சிரமப்பட்டார் பரீட்சித் ராஜா. அப்பொழுது சுக பிரம்மம் அப்படின்னு பெரிய ஞான கடல் அவரிடம் போற, சுக பிரம்மன் கிட்ட போறான். அவரிடம் போய் கேட்கிறான், ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோ, எனக்கு சாபம் கொடுத்துட்டாங்க, 7 நாள் தான் எனக்கு ஜென்மாவே, சப்தாகம் ஜீவிதாதி, எனக்கு 7 நாள் தான் ஜென்மமே இருக்கு. அந்த 7 நாட்களுக்குள்ள எனக்கு ஞானத்தை போதனை பண்ணுங்கோ, ஞானத்தை தெளிவு, ஞானத்தை உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டாங்க. அவர் எடுத்த உடனே அவர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். சுகபிரம்மம் தத்துவங்களை எடுத்துட்டு தத்துவங்களை போதிக்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தத்துவங்கள்லாம் சொல்ல தெரியுமா, இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒன்னொன்னா உபதேசத்துக்கு என்ன கருத்து சொல்லிருக்கோம் ஒன்னும் சொல்றது ஒன்றும் புரியல, நீங்களுக்கெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி அவருக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பிரம்மமா ஜெயா உட்கார்ந்து இருக்க. அப்பொழுது அவர் விவேச்சனம் பத்தி சொல்றார். எது விவேகம் பண்ணணும், யச்சோதவ்யமதோஜப்யம் யத்கர்த்தவ்யம் பிரபோ ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபர்யயம். விவேச்சன சக்தியை கேட்கிறான், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது.
இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு ஒரு நியமம் இருக்குதா? அது போல நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் விவேகத்தை கேட்கிறான் ராஜா. அந்த சம்பர்க்கம் எவ்வளவு ஞானத்தை ஒருத்தர் கேட்கிறான்னு சொன்னா சாதாரண கேட்டுட முடியுமா ஞானத்தை? எவ்வளவு பண்டிதர்கள் அவனுடைய சபையில் இருந்திருக்காங்க. அந்த ஒரு சம்பர்க்கம் எங்க வார்த்தையை சொல்றாரு. ஏதோ புரியாத விஷயம் ஒருத்தர் சொன்னா விஷயம் தெரியுதோ தெரியலையோ ஒரு புது விஷயம் தான் எடுத்தோடனே ஞானத்தை உபதேசம் பண்றோம், எடுத்தோடனே ஞானத்தை தெரிய வைக்கணும் முயற்சி பண்றோம், புரிஞ்சிருமா அப்படின்னா ஒரு சீக்கிரமா புரியாது. அதுக்கு ஒரு நியமம் இருக்கு. பக்தி யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இப்படி வரிசையா போகணும். எடுத்தோடனே தத்துவங்களை உபதேசம் பண்ண ஒண்ணும் புரியாது, ஏறி போயிடுவேன். அப்போ கேட்கிறான் என்ன பண்ணணும், நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். ஸ்மர்த்தவியம் பஜனீயம் வா, எதை ஸ்மரிக்கணும், யாரை பஜிக்கணும், யாரை சேவிக்கணும் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிற பரீட்சை. கேட்டோடனே சிவபெருமா ஒரு ஒரு கதையா ஒன்னொன்னா கதையின் மூலமா ஆக்கியாயினான்னு சொல்றது சமஸ்கிருதத்துல. ஆக்கியாயினான கதையில அர்த்தம். கதையின் மூலமாக பாகவதத்தை பூர்ணமா சொன்ன. பாகவதம் பூர்ணமா ஞான கடல் தான். ஏன் ஞான கடல் பாகவதம் சொல்றோம்னா உபனிஷத்தோட தத்துவங்களை எடுத்து அப்படியே எசன்ஸ் எடுத்து கொடுத்திருக்காரு பாகவதம். அதனால பாகவதத்தை ஞான கடல். இப்படி அவன் எது யோசிக்கணும் எது பஜிக்கணும் என்று நன்றாக தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் நல்லா உபதேசம் பண்ணிட்ட. சிவபெருமா எல்லாத்தையும் நல்லா ஞானத்தை நல்லா தெளிய வச்சுட்ட. அஜானத்தை போக்கி ஞானம் வந்துருத்து. இப்ப கேக்குற என்னடா நான் போகலாமா அப்படின்னு கேட்கிற பரீட்சிக்கிட்ட. பகவம் தக்ஷகாதிப்யோ மிருத்யுப்யோ நபிதேயம். பயம் இருக்கா? 7 நாள்ல உனக்கு ஜீவனம், 7 நாள்ல உனக்கு மரணம் அப்படின்னு பயந்தீங்க. இப்போ உனக்கு பயம் இருக்கா? மரணத்தை பத்தி பயம் இருக்கா அப்படின்னு கேட்கிற. பயமே இல்லை. என்ன ஞானத்தால் அது அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்ற. அபயம் தரிசனம் துவயா, அபயத்தை கொடுத்துட்டே இருக்க. அபயஹஸ்தம்னு சொல்றது. சுவாமி கோவில் அபயஹஸ்தத்தில் இருப்பார். இந்த வெறுப்பு பொறாமை முதலிய விஷயங்கள் எல்லாம் அதில் நீ ஜீவாத்மா பரமாத்மா சேர்ந்து இருக்கணும்னு அபயஹஸ்தத்தோட இருக்க. சின்மத்துலி அப்படி அவன் ஞானத்தை தெரிந்து கொண்டவுடன் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. அபயம் தரிசிதம் துவயா, இந்த அபயத்தை காமிச்சுட்டே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துடன் அவன் போறானா. இப்படி உபனிஷத்துக்கள்லாம் சொல்றது எதெல்லாம் கேட்கணும் எதெல்லாம் கேட்கக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. நீங்க வந்திருக்கேன் இந்த விஷயத்தான் சொல்லணும்னு வெளில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னா இங்க சரிப்படுமா? சரிப்படாது. வேதம்னு சொன்னாலும் என்ன சொல்லணும்? வேதம் என்ன சொல்றது? ஞானம்னு சொல்லணும். இந்த ரிக்வேதம் பலவிதமான தேவதைகளை பத்தி சொல்லக்கூடியது. தேவதைகளை எவ்வாறு பூஜிக்க வேண்டும், அவர்களுடைய விசேஷம் என்ன, இந்திரன் ஒருத்தர் தானா, இந்திரனுடைய சிறப்பு என்ன, இந்திரன் எப்பேற்பட்டவன், இந்திரனுடைய குணங்கள்னா என்னோட, அவனுடைய பராக்கிரமம்னா என்ன, அதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ரிக்வேதம். யஜுர்வேதம் எப்படி யாகம் பண்ணணும், அதுக்கு என்னெல்லாம் தேவை என்றெல்லாம் சொல்லக்கூடியது இந்த யஜுர்வேதம். சாமவேதம் அதை போற்றக்கூடியது. ஒரு தேவதை வந்தா, ஒரு பெரிய மனுஷன் வராருன்னா அவர் வாங்கோ உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவரை பத்தி புகழ்ந்து பேசுவோம் அல்லவா? பெரிய ஆச்சாரியர் ஒருத்தர் வராங்கன்னா அவரை பத்தி புகழ்ந்து பேசுவோம். அது போல தேவதைகள் எல்லாம் வந்தார்கள் என்றால் அவர்களின் புகழ்ந்து சொல்லக்கூடிய சாமவேதம். அது பாட்டாரு
கேட்கும் போதே இந்த சாமவேதம் வந்து பாட்டா இருக்கும், பாட்டு பாடுறான்னு சொல்லுவாங்க. வேதம் வந்து அது பாட்ட சுரூபமா இருக்கும், அந்த பாட்டு அந்த கீதம், கீதம்னு சொல்லுது. அடுத்து அதர்வண வேதம். அதர்வண வேதத்துல அதுலயும் தேவதோட விசேஷங்கள்லாம் சொல்லிருக்கு. மந்திரங்களுடைய அர்த்தங்கள், மந்திரங்களுடைய மகிமைகள், எந்தெந்த மந்திரத்தை எங்கெங்க உபயோகப்படுத்தணும், இந்த மந்திரம் சொன்னா பலிக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம். அப்படியே அந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த அதர்வண வேதத்தில். வேதங்கள் 4 தான் அப்படின்னு இல்லை, வேதங்கள்ல கிளிகள் நிறைய. ஒரு எஜுர்வேதம் எடுத்துட்டீங்கன்னா எஜுர்வேதத்தில் 101 சாக்கை இருக்கு. சாக்கா சொன்னா பிராக்டிஸ், 101 பிராக்டிஸ் இருக்கு. நம்ம என்ன வச்சிருக்கோம், வேதம் 4 வச்சிருக்கோம். ஒரு பண்டிதர் இருந்தாலும் ஒரு 4 வேதங்களிலும் அவர் கரை கண்டார் அப்படின்னு வச்சிருக்கோம். அப்படி இல்லை, ஒரு வேதத்தை ஒருவர் அறிந்து கொள்வதற்கே 12-14 வருஷம் முழுவதுமாக அதை தெரிந்து அறிந்து அதை மனப்பாடமாக சொல்வதற்கு 15 வருஷம். இப்படி ஒவ்வொரு வேதத்திலும் நிறைய ஷாக்கி, நிறைய பிராக்டிஸ், நிறைய. இப்படி சாமவேதத்துல 1000 ஷாக்கி. சாமவேதம் சஹஸ்ர ஷாக்கா சாமவேதா, 1000 ஷாக்கைகள் உடையது சாமவேதம். அதர்வண வேதத்துல பல ஷாக்கை இருக்கிறது. இதெல்லாம் கலியினுடைய பாவம். இந்த கலியினுடைய பாவத்தினால இந்த வேதங்கள் கூடிய பல சாக்கிய பிரான்சஸ் குறைஞ்சு போயிருக்கு. குரு பரம்பரை இல்லாம குறைஞ்சு போயிருக்கு. தற்சமயம் என்னன்னா 13 சாக்கியங்கள் கிடைக்கிறது. 13 சாக பிரான்சஸ் ஒவ்வொரு வேதத்திலும் 2-3 சாக்கியங்கள் கிடைக்கிறது. அதில் சுக்ல எஜுர்வேதம், எஜுர்வேதம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த எஜுர்வேதத்தை சுத்தமான வேதம். சுக்லம் என்றால் சுத்தம் அப்படின்னு. நம்ம மற்றதெல்லாம் சுத்தம் இல்லையா அப்படின்னு. இந்த வேதங்கள்ல வரிசையா சொல்றது. சுக்லயஜுர்வேதம் யஜ்ஞம் யாகத்தை வரிசையாக சொல்லக்கூடியது. ஒவ்வொரு வேதங்களிலும் முதல்ல கர்மகாண்டத்தை சொல்லிவிட்டு கடைசியில் ஞான காண்டத்தை உபதேசம். இப்படி வரிசையாக சொல்றதுதான் இதுக்கு சுக்ல யஜுர்வேதம் என்று பெயர். அதே போல கிருஷ்ண யஜுர்வேதம். அதான் பெரும்பாலும் நம்மளுடைய பாரத தேசத்துல, தமிழ்நாட்டுல பெரும்பாலும் கிருஷ்ண யஜுர்வேதம் ரொம்ப ஜாஸ்தி. வேதம் படித்தவர்கள்ல கிருஷ்ண யஜுர்வேதம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த வேதத்துல மந்திரங்களும் பிராமணங்களும் கலந்து இருக்கும். பிராமணம்னா உபனிஷத்துக்கள், அதெல்லாம் கலந்து இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து நம்ம இதுதான் தெரிஞ்சு புரிஞ்சுட்டு எடுத்துக்கணும் மந்திரங்கள். அதனால கிருஷ்ண யஜுர்வேதம் கலந்து இருக்கிற அர்த்தம், மிஸ்ரணமான அர்த்தம். கலந்து இருக்கக்கூடியது கிருஷ்ண யஜுர்வேதம் அப்படின்னு. அதுல இன்னைக்கு சுக்ல யஜுர்வேதத்துடைய உபனிஷத் ஈஷாவாஸ்ய உபனிஷத் என்றது. இந்த உபனிஷத் என்ன சொல்றது அப்படின்னா, எடுத்த உடனேயே ஈஷாவாஸ்ய நிலம் சர்வம், எல்லாத்தையும் மறைச்சுடும். ஈஸ்வர பாவத்தால் எல்லாத்தையும் மறைச்சுடும். ஈஸ்வர பாவனை, ஈஸ்வரனாக நினைத்துக்கொண்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிடு. ஞானினா யாரு? எத் சர்வத்ர ததீக்ஷணம். பிரகலாத சுவாமி கேட்கிற பிரகலாத சுவாமி பாகவதத்துல பக்தினா என்ன? எல்லாரும் ஒன்னா பாரு, எல்லாரும் ஒன்னா பாருங்க. ஞானியோடைய நிலை. ஞானினா யாரு? சர்வத்ர சமதர்சனம். பகவான் கிருஷ்ணர் சொல்ற ஞானம் வந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, சர்வத்ர சமதர்சனம். எல்லாரும் ஒண்ணு பார்ப்பான். என் குழந்தை, என் தம்பி, என் மகன், இப்படி அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. சர்வத்ர சமதர்சனம். ஞான வாழ்க்கை இதுதான் அடையாளம். வேதம் என்ன சொல்ற? முதல் மந்திரம் என்ன சொல்றது? ஈஷாவாஸ்ய இதம் சர்வம். எல்லாரையும் ஈஸ்வர பாவனையால மறுச்சுடும். எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத். முதல் மந்திரம் சொல்றது உபனிஷத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஈஸ்வர பாவனையால மறுச்சுடும்.
தேவ தெத்தேன குஞ்சீதா, தியாகம் பண்ண, எதுவும் எனக்குன்னு வச்சுக்காத. அமிர்தத்துவம் தியாகினேகின அமிர்தத்துவம் அப்படின்னு சொல்றது. தியாகம் பண்ணாதான் சித்திக்கும். எதை தியாகம் பண்றது? ஞானம் பண்றா எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா புத்திரேஷனாயாஷ ஜித்தேஷனாயாஷ தாரேஷனா, 3 ஏஷனைகள் சொல்றது உபனிஷத்துக்கள். ஏஷனான ஆசைகள் அர்த்தம். ஏஷனான ஆசைகள், 3 விதமான ஆசைகளை விட்டுவிடு. என்னென்ன ஆசை? புத்திரேஷனா, என்னுடைய பையன், என் மகன் நினைச்சிருக்கா. வியாசர் தன்னுடைய மகனை சுகாச்சாரியரை கூப்பிடுறார். போயிட்டு இருக்கார் சுகர், வீட்டை விட்டு ஓடி போற, ஞானம் வந்துருக்கு, ஓடி போயிட்டு இருக்க. பின்னாடி வியாசரும் போற, தன் மகனை சுகான்னு கூப்பிடுறார். கூப்பிட்டோன்னு எல்லா செடி கொடிகளும் பதில் கொடுக்குறது. அப்ப என்ன, சுக பிரம்மம் தன்னை எல்லாத்தையும் பாதிச்சுட்டு இருக்க. வியாசர் கூப்பிட்ட உடனே எல்லாம் பதில் கொடுக்கிறது. அந்த ஒரு பாவனை வர வேண்டாமா? ஞானினா எல்லாரும் ஒன்னா பார்க்கணும். எப்படி வரும்? தியாகம் பண்ண, எந்த ஒண்ணு வச்சுக்காத. என்னுடைய பொருள், என்னுடைய சொத்து என்று வச்சுக்காத. எல்லாம் அனித்தியம், அது எல்லாம் அழியக்கூடியது. தாரேஷனா, என்னுடைய மனைவி என்று வச்சுக்காத. பற்றுக்கு கூட என்ன மனைவி வச்சுக்கணும், இல்லைன்னா வேணும் அப்படி இல்லை. மனைவிதான் பற்றுக்கு கூட. எப்பொழுதுமே டாக்டர் எழுந்தோடனே முதல்ல ஒன்னதான் பார்க்கணும் அப்படின்னு அந்த பற்று கூட. பற்று தகுப்பணும். மித்தம் என்னுடைய பணம், என்னுடைய சொத்து என்று வச்சுக்காத. இந்த 3 ஏஷனைகளோட ஆசைகளை விட்டு சொல்லுது. அதனால அவனுக்கு அமிர்தத்துவம் கைவல்யமான சிந்திக்கும் அப்படின்னு சொல்ற. அந்த ஒரு ஞானம் மட்டும் பண்ணலாம். சுகபிரமம் போயிட்டு இருக்கும் போது எல்லாம் கொண்டாடி பிடிச்சிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் அப்படி இப்படி பார்க்கவே இல்லை, எல்லாம் ஆத்மஸ்வரூபமா பார்த்தார். இவரை பெண்கள் ஆண்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை, அந்த பாவமே இல்லை. எல்லாம் ஆத்மா, இந்த சதை அழியக்கூடியது. அந்த ஒரு எண்ணம் வர வேண்டாமா சுகப்பிரமத்துக்கு? அப்படி இருந்தான். கேட்கிறார் வியாசர் வந்து கேட்கிறார், என்னமா என் மகன் போகும்போது நீங்க யாரும் கண்டுக்கவே இல்லை, நான் வரும்போது நீங்க எல்லாம் ஓரமா போறேன்னு. அந்த எண்ணம் கூட உங்களுடைய மகனுக்கு வரலையேன்னு சொன்னாலும் அந்த முன்னாடிக்கலாம். முன்னாடிக்கலாம் என்ன சொன்னா, நீங்க இது வந்து கேட்கிறேன் ஏன் நீங்க மறைச்சிட்டு இருக்கீங்க, அந்த எண்ணம் கூட உங்க மகன் கேட்கல, போயிட்டே இருக்கிற பிரம்மனிஷ்டமா போயிட்டு இருக்க. அந்த ஒரு ஞானத்தை அடைய வேண்டாமா? அதுக்கு என்ன வேணும்? தியாகம் பண்ண எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்ற. என் தம்பி, என் மகன் கூட எல்லாத்தையும் வச்சுக்காத, எல்லாத்தையும் தியாகம் பண்ண. அதை நினைச்சிருக்க முடியும். நாளைக்கு அதோட ஆத்மாவை நிலைக்கு வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றது. யாருடைய பணத்திற்கும் ஆசைப்படாத. உபனிஷத் சொல்றது, யாருடைய பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படாதே. இது முதல் முக்கியம். மாதுகா கஸ்ய ஸ்ரீதனம். தனம்னா பணம் மாத்திரம் இல்லை, எந்த பொருளா இருக்கணும், எந்த பொருளா இருந்தாலும் ஆசைப்படாத, பற்று இருக்கக்கூடாது. குர்வன் நேவேஹ கர்மாணி விஷேத்யதக்ய சமாஹ. இப்படி ஞானத்தை எல்லாரும் சமதர்சனமா பாரு, எல்லோரும் சமபாவனையா பாரு. மனசு தூய்மையா இருக்கணும். நிறைய தர்மங்கள் பண்ண, தர்மம் பண்ணா மனசு சுத்தியா. மனசுத்தி ஏற்பட்டால் ஞானமானது உடனே சித்திக்கும். இப்படி உபனிஷத்தோட தர்மம் இதுதான். அது போல கர்மாவை பண்ணிட்டே இருக்கணும். ஒருவர் ஏதோ இங்கேயோ கேட்டாராம், பகவான் கிருஷ்ணன் சொன்னாராமே, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. எல்லா தர்மத்தையும் விட்டுன்னு சொல்லிட்டாரு சார். ஒருத்தர் கேட்டேன், என்ன சார் இது ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு இருந்தீங்களே, இதையும் விட்டுட்டீங்களே, உங்க குடும்பம் கஷ்டப்படுறது. இதையும் ஒரு உபன்யாசம் கேட்டேன், தர்மபுரத்தில் ஒருத்தர் பண்ணார் உபன்யாசம். அவர் என்ன சொன்னார், சர்வதர்மான் பரித்யஜ்யம் சொன்னார். எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும். அப்படி இல்லை, அப்படி எடுத்துக்க கூடாது. எல்லா தர்மத்தை பண்ணிட்டே, கர்மாவை பண்ணிட்டே, சித்த சுத்தி அது எதையும்
ஒன்று வச்சுக்காத. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. பகவான் சொல்றாரு பகவத்கீதையில, உன்னுடைய கர்மாவை பண்ணிட்டே அதுக்கு பலனை எதிர்பார்க்காத. பலன் என்ன வரும்? நான் இந்த கர்மா பண்ணா நான் உபன்யாசம் பண்ணா கிடைக்கும், அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்காத. அப்படி எதிர்பார்ப்பு இருந்தால் உனக்கு மறுபடியும் இந்த கர்ம பந்தத்துல நீ மறுபடியும் விழ வேண்டியதா இருக்கும். அதனால இந்த கர்ம பந்தத்துல விழ வேண்டாம் அப்படின்னு சொல்ற. அதுல வேதம் தான் சொல்றது, ஒருவனேவே கர்மாணி ஜிஜீவிஷே ஜகத்சமா. 100 ஆண்டு நீ வாழணும்னு சொன்னால் உன்னுடைய கர்மாவை, உன்னுடைய செயலை, உன்னுடைய தர்மத்தை, ஸ்வதர்மத்தை, தர்மம்னா அவனுக்கு ஒரு தர்மம் இருக்கு, ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. ஸ்வதர்மே இதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவா. ஒவ்வொருவரும் தன்னுடைய ஸ்வதர்மத்தை விடக்கூடாது. திருமலை பெரியவர்கள், என்னுடைய தாத்தா திருமலை வாசிச்சா திருமலை வாசிக்கணும். என் பெரியவர் ஏதோ பொழுது வாசிச்சா நாயை வாசிக்கணும் தெரியக்கூடாது. ஸ்வதர்மம் இது. இந்த ஸ்வதர்மத்தை விடாமல் செய்து எல்லோரும் ஆத்ம சுத்தியை பெற்று பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற்று சொக்கநாதருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி ஸ்ரீ மகாசஞ்சாரர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகி ஞான விஷயங்கள் எல்லோருக்கும் சர்வதா எப்பொழுதும் கைவரப்பெற்று பரமேஸ்வரனுடைய சாநித்தியத்திற்கு பாத்திரமாக வேண்டும் பிரார்த்தித்து நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு தோன்ற விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசையா இருக்கு. சமயத்தை கருதி இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன்.